எஸ்கலேஷன். அக்டோபர் 1 ஈரான் இஸ்ரேல மிக பெரும் அளவுல தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஏன் திடீர்னு ஈரான் இது போல ஒரு தாக்குதலை அதுவும் இந்த சமயத்துல எடுத்தாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெளிவா. ஏன்னா ஹனியன் அவர்களோட மரணத்துக்கே தாக்குதல் பண்றதா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு தாக்குதலும் இல்லாம இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப ஏன் இந்த அளவுக்கு பெரிய தாக்குதல் நடந்தது? நஸ்ரல்லா அவர்களோட மரணத்துக்கு தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா அப்பவே இன்ஸ்டன்டா ஏதாவது செஞ்சிருக்கணும், இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்கணும். ஆனா ஏன் திடீர்னு இப்ப தாக்குதல் பண்றாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா, அதை பார்க்கலாம். ரெண்டாவது, இஸ்ரேலோட பிளான் என்ன? இப்ப ஏன் லிமிட்டெட் மிலிட்டரி ஆபரேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க, ரெய்டு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தெளிவா இந்த பதிவுல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பதிவுகள் போட்டோம்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த வளர்ச்சியடைய உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல, ஈரான் ஏன் இந்த டைம்ல இஸ்ரேல் அடிச்சாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா, சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது எல்லாமே இஸ்ரேலோட டேங்க்ஸ். லெபனானோட பார்டர் பகுதியில இஸ்ரேல் பெருமளவுல டேங்க்ஸ்களை குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த நேரமும் கிரவுண்ட் ஆபரேஷனை இஸ்ரேல் தரப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையா இது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல தான் நஸ்ரல்லா அவர்கள் மரணம், ரெண்டாவது பேஜர் தாக்குதல், வாக்கி டாக்கி தாக்குதல், இது போல தொடர்ந்து தாக்குதல் நடந்திருக்கு. ஹிஸ்புல்லாஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த சமயத்துல இஸ்ரேல் உள்ள வந்திருந்தாங்க அப்படிங்கும்போது, அதாவது ஈரான் தாக்குதலை தாமதப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு கிரவுண்ட் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்கும். அது இக்கட்டான சூழ்நிலைக்கு லெபனானை கொண்டு போய் விட்டுரும். லெபனானை விட ஹிஸ்புல்லா இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட எந்த ஒரு தாமதமுமே இல்லாம சரியான நேரம் பார்த்து ஈரான் இந்த டைம்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போல எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. ரெண்டாவது, இப்போ இஸ்ரேல் பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் படைகளை குமிக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது லெபனானோட தெற்கு பகுதியிலிருந்து லெபனானோட படைகள் வாபஸ் வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது லெபனானோட ராணுவம் அந்த பகுதியிலேருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது அக்டோபர் 2 வெளியிடப்பட்ட வீடியோ பதிவுகள். இஸ்ரேலோட வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. சில பல ஹெலிகாப்டர்ஸ் காயமடைஞ்ச வீரர்களை எடுத்துட்டு போயிருக்காங்க பத்திரமான பகுதிகளுக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ கிரவுண்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு இஸ்ரேல் தரப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில இடங்கள்ல ரிகானிசன் அண்ட் சபட்டாஜ் குரூப் ட்ரை பண்ணிக்கிறாங்க இன்ஃபில்ட்ரேட் பண்றதுக்கு. பட் ஆனா ஹிஸ்புல்லா நாங்க அதை சக்சஸ்ஃபுல்லா தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது இங்க காயமடைஞ்சிருக்கிறத வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ஓகே தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. சரி, ஓகே. நேத்திக்கு நம்ம பதிவுல பார்க்கும்போது 3 ஏரோ, வெள்ளை ஏரோ, சவுப்பு ஏரோ, நீல ஏரோ, 3 ஏரோ ஆபரேஷன் ஏரோஸ் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ லெபனானுக்குள்ள இஸ்ரேல் இன்வேட் ஆக போறாங்க. ஸோ அப்படி இன்வேட் ஆகுறாங்க அப்படின்னா எந்த பகுதிகள் வரைக்கும் அவங்க இன்வேட் ஆகி போவாங்க, எந்த பகுதிகளை அவங்க பிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்ல, உக்ரைனுக்குள்ள சில பகுதிகளை அவங்க பிடிச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா ரஷ்யா. ஸோ அதே போல இப்ப இஸ்ரேல் லெபனானுக்குள்ள பூந்து சில பகுதிகளை பிடிக்க ட்ரை பண்றாங்களா அப்படின்னு போல கேள்விகள் வருது. சரிப்பா, எதுக்காக இந்த பகுதிகளை அவங்க பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஏன்னா இப்போ இஸ்ரேல் சேஃபா இருக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடா இருக்கணும். ரெண்டாவது, யூஎன் படி பாலஸ்தீன்கிறது ஒரு நாடு இருக்கணும், 2 ஸ்டேட் சொல்யூஷன் இருக்கணும். பாலஸ்தீன் ஒரு நாடு இருந்தாதான் அரபுலக நாடுகளும் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. இப்ப பாலஸ்தீன் ஒரு நாடை உருவாக்கி ஆகணும். இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளை சேஃபா வச்சுக்கிட்டாகணும். அப்ப என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு பகுதி வேணுமா இல்லையா? இப்ப பாலஸ்தீன் ஒரு நாடு இருந்தாதானே இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஸோ அதனால லெபனானுக்குள்ள இன்வேட் ஆகி அந்த லத்தீன் ரிவர் வரைக்கும் ஒரு தோராயமா புடிச்சுக்கிட்டு ஒரு பகுதி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மேப்ல காட்டும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பகுதிக்குள்ள போய் இன்வேட் ஆயிட்டு அந்த பகுதியில போர் செய்யும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேறி இருப்பாங்க. ஸோ அந்த பகுதிகள் முழுவதும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க பாலஸ்தீன்ல இந்த வெஸ்ட் பேங்கா இருக்கட்டும், காசாவா இருக்கட்டும் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க விட்டுட்டு இதுதான்ப்பா இதுக்கு மேல உங்களுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய பகுதிகள், நீங்க இருந்துக்கோங்கண்ணே. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்கறாங்க, நாங்க எங்க போறது அப்படிங்கிற போல கேட்கறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட இது போல இருக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு யோசனை பலருக்கு வந்திருக்கு, சில அனலிஸ்டுக்குலாம் வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால்தான் இன்வேட் ஆகுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம மேப்ல பார்க்க ஆரம்பிச்சாலும் இந்த பிரச்சனைகள்லாம் எங்க நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது போல மேபி மேப்ல பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற போல நினைக்கிறேன். ரெண்டாவது, நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை இப்படிதான் அப்படிங்கிறது போலாம் இல்ல, ஒரு கருத்து, ஒரு யோசனை, எனக்கு ஒரு யோசனை. ஸோ உங்களுக்கு அந்த யோசனை எப்படி இருக்கு, இஸ்ரேல் இது போல செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம மேப்புக்குள்ள போயிடலாம். ஸோ இஸ்ரேலோட வடக்கு பகுதி
லெபனானோட தெற்கு பகுதி. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா? சோ அதான் வந்து லித்தானி ரிவர். இந்த இடத்துல ஒரு ரிவர் போகுது இல்லையா? சோ அதான் வந்து லித்தானி ரிவர். சோ உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மேப்லோட அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ அந்த ரிவர் இருக்கிறது தான் பார்டரா பிரிக்கிறாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். சோ இந்த பகுதிகள் வரைக்குமே, அதாவது லெபனானோட பகுதி தான் இது முழுவதுமே. நான் இப்ப வரையறது தோராயமா மேபி இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஊடுருவி போய் பிடிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? சோ அந்த பகுதிகள்லாம் எது அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு தோராயமா மார்க் பண்ணி காட்டிடுறேன். இப்ப இங்க ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்கா, பேர்ல் கலரா? சோ இந்த கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இஸ்ரேல் லிமிடெட் ரெய்ட் ஆபரேஷன் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப வந்து தாக்குதல் நடந்தது அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்டு வருது. எக்ஸாக்டான லொகேஷன் கிடைக்கல. பட் ஆனா இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா? சோ குறிப்பா இந்த பகுதிகள்ல இருந்து மேபி டெல் ஹாயோ இல்லனா கிரெதத் சிமோஹா இருக்கு இல்லையா? சோ இந்த பகுதிகளை ஃபார்வர்ட் ஆஃபென்சிவ் பேஸா வச்சுட்டு இந்த ஒதேசாவியோ இல்ல இந்த கிராஃபா கில்கா இருக்கு இல்லையா? சோ அந்த பகுதிகளுக்குள்ள முன்னேறி போய் இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல. ஏன்னா இனிஷியலா இஸ்ரேல் தரப்புல இருந்து இந்த பகுதிகள்ல இருந்து முன்னேறி லெபனான்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னா, ரெண்டாவது இந்த பகுதியவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர் வரைக்கும் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம லித்தானி ரிவர் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும், இந்த மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா? சோ அது வரைக்கும். சோ இந்த ரிவரை பிடிச்சிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து அந்த வெள்ளை ஏரோ இருக்கிறாங்க இல்லையா? சோ அவங்க இந்த சைட்ல பார்த்து முன்னேறி வராங்கன்னு வச்சுங்க. ஏன்பா கலர் மாத்த வேண்டியதான்னு கேட்பீங்க. ஆக்சுவலா வெள்ளை கலர் ரெட் கலர் மாத்த முடியாது. நான் இதுல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ரெட் கலர்னா ரஷ்யா, எல்லோ கலர்னா உக்ரைனு, பச்சை கலர்னா பாலஸ்தீனு, இதுனா வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் கோச்சுக்கு வேணாம், ஒரே யாரோ வச்சு நான் காமிச்சிடறேன். ஸோ அப்படி செய்யும் போது இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு படை பிரிவுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த தைரே இருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்குமே வந்து முன்னேறி வருவாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பார்டர் வந்து இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பார்டர், லெபனான் பார்டர். ஸோ இந்த பகுதியில இருந்து ரெண்டு ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து மேற்கொள்ளலாம். ஸோ அவங்க இந்த ரோஷன் ஹெர்கா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதியில இருந்தோ இல்ல ஷலோமா இருக்கு இல்லையா? சோ இந்த பகுதிகள்ல இருந்து, சோ இந்த கரையோரமா இருக்கு இல்லையா? சோ அந்த பகுதிகளை பிடிச்சு சோ நேரா இந்த த்ரைக்கே நோக்கி முன்னேற ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கும் போது சுத்தி வளைச்சு மாதிரி ஆயிடும். ரெண்டாவது சிரியால இருந்து உதவிகள் இந்த ஹிஸ்புல்லாக்கு கிடைக்கிறதுனா பெருமளவுல தவிர்க்கப்படும். ஏன்னா இந்த ரிவருக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பிடிச்சிட்டாங்கன்னா, இப்ப எப்படி இந்த காசால இருக்கு, இது வந்து ஒரு ட்ரையல் ஆபரேஷன் வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி வடக்கு பகுதியில மட்டும் இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? சோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் முன்னேறி வந்திருக்காங்க. சோ அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் முன்னேறி வந்திருக்காங்க. சோ இந்த ரெண்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா காசா பகுதி, அங்க வந்து ஹமாஸ் இருப்பாங்க. சோ இந்த பகுதிகளை வந்து ஒரு டெஸ்டுக்காக, எப்படி சொல்றது, போருக்கு முன்னாடி ஒரு பயிற்சி வேணும் இல்லையா? சோ அந்த பயிற்சி போல செஞ்சு பார்த்திருக்காங்களா? அதுவும் குறிப்பா இங்க இருக்க ரஃபா பகுதிகள் உங்களுக்கு தெரியும். சோ எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் முன்னேறி போய் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சோ இந்த பகுதிகளை எப்படி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அவங்க கட்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்ட்டு. ஒன்ஸ் இந்த பார்டருக்கு மேல இருக்க பகுதிக்குள்ள அவங்களோட அஃபென்சிவ் ஆபரேஷன் ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்களை வெளியேற்றிட்டாங்க. அப்படிங்கும் போது இங்க கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த பட்சத்துல அந்த பகுதிகளை ஈஸியா ஸ்பீஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் அப்படிங்கிறது போல எந்த ஒரு ஃபோர்ஸுமே இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலை சுத்தி இருக்க மாட்டாங்க. மற்ற நாடுகள் எல்லாமே வீக்கா இருப்பாங்க. இந்த பிரச்சனை பெருசாகி ஒரு போரா மாறுதோ இல்லையோ, அது மிக பெரும் அளவில் வெடிக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்க வீக்கா இருப்பாங்க. சோ அந்த டைம்ல இஸ்ரேல் இந்த கோலன் ஹைட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து சிரியாவோட ஒரு பகுதி. ஆனா இப்போ இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதுதான் இந்த இடத்துல ஆக்குபைட் கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது மார்க் ஆயிருக்கு, ப்ளூ கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? சோ அதுதான் இது. சோ இந்த பகுதிகள் எல்லாமே சேஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு சைட்ல முன்னேறாங்க இல்லையா? சோ அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த சாசா, இந்த ஹையர் தீர் இருக்கு இல்லையா? இந்த இருக்கக்கூடிய மாட்டா, இதை வந்து அஃபென்சிவ் ஆபரேஷன் பேஸா வச்சு கூட மேபி இஸ்ரேல் தரப்புல இருந்து இந்த பகுதிகள்ல இருந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும், பகுதிகள் அதாவது பார்ட்டா பிரிச்சு அவங்களோட ஆபரேஷன்ஸ் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ லெபனானோட தெற்கு பகுதி ஹிஸ்புல்லா கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டு இஸ்ரேல் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சோ ஓரளவுக்கு இஸ்ரேல் என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம் இந்த ஆபரேஷனை அப்படிங்கிறது போல நம்ம பார்த்திருப்போம். ரெண்டாவது காரணம் என்ன, எதுக்காக லெபனான்குள்ள போகணும் அப்படின்ற காரணம் என்ன, இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இது உண்மை அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. நடந்துச்சுன்னா தான், கடவுளுக்கு தான் விளைச்சான். எதுக்காக அங்க உள்ள வராங்க, எதுக்காக அந்த பகுதியில் பிடிக்கிறாங்கன்றதெல்லாம். ஏன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன்ங்கிறது எல்லா நாடுகளுமே கட்டாயம் வேணும் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட இருக்கலாம். அது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். ரெண்டாவது, ஈரானியா இப்ப தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியாச்சு. சரிப்பா, இப்போ ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. இப்ப இஸ்ரேல் மிக பெரும் அளவுல எஸ்கலேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு தான் பல நாடுகளும்
செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அப்பாஸ் அவர்கள், அவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ஈரான் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறமா மேற்குலக நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்ஸோட இவரு வந்து பேசிக்கிறார், கவுண்டர் பேட். அதாவது இவரும் ஃபாரின் மினிஸ்டர் தானே. ஸோ அதே போல மற்ற நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டரோட பேசிக்கிறாங்க. ஸோ அப்படி பேசும்போது இதுக்கு மேல இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளைஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற போல அவர் நம்பர் தான் சொல்லிக்கிறார். இப்படி இருக்கும் சமயத்துல இஸ்ரேல் எஸ்கலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற எனக்கு தோணுது. மேபி இஸ்ரேல் ஏதாவது செய்யறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா ஈரான் தரப்பு வந்து மிக பெரும் தாக்குதலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனா இதுக்கு மேல இஸ்ரேல் பெருமளவுல வந்து இந்த பகுதிகளை தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனைங்கிறது மிடில் ஈஸ்ட்ல இப்போதைக்கு இதுக்குள்ளேயே தான் கண்டெயின் ஆக போகுது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸ்பேண்ட் ஆகாது. மற்றவங்க சொல்ற மாதிரி இது 3ஆம் உலக போர் அது இது அப்படிங்கிறது போல இது எக்ஸ்பேண்ட் ஆகாது. இது நீண்ட நாள் போருக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இல்ல ஹிஸ்புல்லா சீக்கிரமா தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான நடவடிக்கையில இஸ்ரேல் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்த்தலாம். ஏன்னா இன்ஷியலா சபட்டாச் குரூப் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இஸ்ரேல் எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்க போது, ஹிஸ்புல்லா எப்படி கவுண்டர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவா மேப் பதிவுகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ரெண்டாவது, கண்டெயின் ஆகும்னா என்னப்பா சொல்ல வர நீ? ஏன் ஹிஸ்புல்லா மட்டும் இஸ்ரேலோட சண்டை பிடிச்சுக்குவாங்களா தனியா அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது இல்லையா. ஆக்சுவலா மேற்குலக நாடுகள் எப்படி உக்ரைனுக்கு உதவுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் உதவுறாங்க இல்லையா. ஸோ அதே போலதான் இப்போ ஈரானா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஹிஸ்புல்லாக்கு எப்படி உதவணுமோ அது போல உதவிட்டு தான் இருக்க போறாங்க. இது நீண்ட நாள் பிரச்சனைக்கு இழுத்துருச்சு அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி போர்ல வந்து பாத்தீங்கன்னா லெபனான் ஜெயிச்சிருக்காங்க, இஸ்ரேலை வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க. இப்பவும் அதே போல வீழ்த்திட்டாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு சிக்கலாயிரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு ப்ராக்சி யுத்தமா தான் இருக்க போகுது. ஸோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அது போல எப்படி உதவுறாங்களோ, மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு உதவுறாங்களோ அதே போல இவங்க உதவுவாங்களே தவிர டைரக்டா இந்த பிரச்சனைங்கிறது நேரா ஈரானை போய் அடிக்கிறது, மத்தவங்களை போய் அடிக்கிறது அப்படிங்கிறது போல இருக்காது. அப்படி நடந்துருச்சு அப்படிங்கும் போது மிக பெரும் சிக்கல், இழப்பு, 3ஆம் உலக போர் போல ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ மேற்குலக நாடுகள் எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு உதவி இருக்காங்களோ அதே போல ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி இங்க ஹிஸ்புல்லாக்கு உதவுவாங்க அப்படிங்கறத மாற்று கருத்தே இல்லை. ஸோ இது இன்னொரு ப்ராக்சி யுத்தமா மாறப்போகுது. நீண்ட நாள் யுத்தத்துக்காக தயாராயிக்க வேண்டியதான். இந்த லெபனான் இஸ்ரேலுங்கிறது இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இழுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா முடிவு யாருக்கு ஃபேவரா இருக்க போகுது அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ரஷ்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு, அத உக்ரைனை வச்சு மிக பெரும் இழப்புகளை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க இல்லையா. அதே போலதான் ஹிஸ்புல்லா வச்சு இஸ்ரேலை வீக்காக வச்சிடலாம். இஸ்ரேல் வீக் ஆகுறாங்க அப்படின்னா மேற்குலக நாடுகள் ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிருவாங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு போர் இழுக்குது அப்படிங்கும் போது இந்த பகுதிகளில் வர்த்தகம்லாம் பெருமளவில் நடக்காது. அது மேலும் மேலும் இக்கட்டான சுச்சுவேஷனை கொண்டு போய் விடும். ஏகப்பட்ட அழுத்தங்கள். இப்ப எப்படி ரஷ்யாவுக்கு வந்து எக்கனாமிக்கல் ரீதியா, ரெண்டாவது பொருளாதார தடைகள் போடுறது, டிப்ளமேட்டிக்கலி கண்டெயின் பண்றதுன்னு ஏகப்பட்ட வழிகளை ட்ரை பண்ணாங்க. ஸோ அதே போல இந்த பிரச்சனையை பயன்படுத்தி இஸ்ரேல் மூலியமா மேற்குலக நாடுகளை இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல எனக்கு தனிப்பட்ட கருத்தா இருக்கு. ஸோ இது போல காரணங்கள்னாலதான் ஈரான் இப்ப தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஃபுல் பவரா இருக்கும்போது ஃபுல் டேங்க்கள் எடுத்துட்டு உள்ள வந்தாங்க அப்படிங்கும் போது ஹிஸ்புல்லா சமாளிக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி இது சரியான தருணம் அப்படிங்கிறதுக்காக ஈரான் தாக்குதல் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு இந்த பதிவுல என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இது உண்மை, நம்புங்க, சத்தியம் அப்படிங்கிறது போலாம் கிடையாது. இது எல்லாம் பொய்யே அப்படிங்கிறது போலே நீங்க நம்பிக்கலாம். ஏன்னா நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். நடந்தாதான் உண்மை, இல்லைன்னா பொய் தானே. ஸோ நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.